இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விசாலாட்சி, விசாலாட்சி, என்னாச்சு? விசாலாட்சி, விசாலாட்சி, ஆண்டி என்னாச்சு? என்னாச்சு? கண்ணு தர. விசாலாட்சி, விசாலாட்சி, சீக்கிரம் போய் தண்ணி எடுத்து. விசாலாட்சி, என்னாச்சு? என்னாச்சு? கண்ணு தர. விசாலாட்சி, விசாலாட்சி, இந்தாங்க தண்ணி. விசாலாட்சி, கொஞ்சம் தண்ணி குடி. இல்ல, இந்த நேரத்துல தண்ணி குடிக்க கூடாதுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்சம் தைரியமா இருங்க. என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க. என்னங்க, இந்த கையை பிடிங்க. இந்த நரம்பு மேல கையை வைங்க. இங்கயா? லக்ஷ்மி, என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, கொஞ்ச நேரம் நீங்க யாரும் எதுவும் பேசாதீங்க. நான் பண்றதை கொஞ்சம் என்ன பண்ண விடுங்க. சீக்கிரமா டாக்டருக்கு போன் பண்ணுங்க. அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. விசாலாட்சி, இப்ப எப்படிங்க இருக்கு? வலி குறைஞ்சதா? குறைஞ்சிடுச்சுமா. கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு உயிரே போயிடுச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். அம்மா லக்ஷ்மி, இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? சின்ன வயசுல எங்க தாத்தா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு மாமா. அம்மா லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, நான் போய் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? நான் என் அகங்காரத்தால வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டேன். எல்லார் முன்னாடி உன்னை கேவலப்படுத்தின. ஆனா நீ என்னடானா என் உயிரை காப்பாத்தி இருக்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. நீங்க கொஞ்ச நேரம் இப்ப அமைதியா இருங்க. நீ என்ன மன்னிச்சிட்டன்னு சொன்னாதான் எனக்கு மன நிம்மதி கிடைக்குமா. நீங்க பெரியவங்க, என்ன போய் மன்னிச்சிருன்னு கேட்கலாமா? பெரிய இடத்துல இருக்க, நிறைய பணம் வச்சிருக்கேன்னு ரொம்ப திமிர்ல ஆடிட்ட. நான் வச்சதுதான் சட்டம்னு யாருக்கும் மதிப்பு கொடுக்கல. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட என்னை விட பெரிய ஆள் இல்லன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா லக்ஷ்மி, நீ எதுக்கு விவாகரத்து வாங்கணும்னு நினைச்சியோ எனக்கு தெரியாது. எதுக்கு உன் புருஷனை விட்டு நீ பிரியணும்னு நினைச்சியோ எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உன்கிட்ட சொல்லிக்கிறேமா. உன்ன மாதிரி பொண்ணுதான் எந்த ஒரு குடும்பமா இருந்தாலும் மருமகளா வரணும்னு ஆசைப்படுவாங்க. உன்ன மாதிரி பொண்ணு அந்த குடும்பத்துக்கு மருமகளா இருந்தா அந்த குடும்பம் எப்பவும் சந்தோஷமாவும் செழிப்பாவும் நிறைஞ்சு இருக்கும்.